குட் ஈவினிங் டு ஆல். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெமா பார்ப்போம். இப்போ இது தேர்ட் யூனிட்டோட லாஸ்ட் லெமா ஓகேவா. அதனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். எவ்ரி பெர்மிட்டேஷன் கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் ஓகேவா. அந்த கொஸ்டினையே நமக்கு அதர் மாடலில் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். எவ்ரி பெர்மிட்டேஷன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைக்கிள்ஸ் ஓகேவா. இப்போ அதனுடைய ப்ரூஃப் பார்ப்போம். லெட் எஸ் கண்டைனிங் n எலமெண்ட்ஸ். எஸ் எதில் இருக்குது? n எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது ஓகேவா. அப்போ லெட் சிக்மா இன் எஸ்என், சிக்மாவை எஸ்என்னில் எடுக்கிறாங்க ஓகேவா. அண்ட் கன்சிடர் தி சைக்கிள்ஸ், அதை சிக்மாவை சைக்கிள்ஸாக கன்சிடர் பண்ணி எப்படி நம்ம எழுதுகிறோன்னு பாருங்கள். 1, சிக்மா 1, சிக்மா ஸ்கொயர் 1 எக்ஸெட்ரா ஓகேவா. சின்ஸ் எஸ் இஸ் ஃபைனைட் தி சிம்பிள்ஸ் cannot be all distinct and hence there exists a least positive integer k ஓகேவா. நமக்கு k வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ k டைம்ஸ் வரைக்கும் எடுக்கணும். அப்போ சச் தட் சிக்மா k ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. சிக்மா k ஆஃப் 1 எப்படின்னு எடுத்திருக்கோம்? அதை 1ன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா. அப்போ தென் தி சைக்கிள்ஸ் 1, சிக்மா 1, சிக்மா ஸ்கொயர் 1 எக்ஸெட்ரா. நம்ம சிக்மா கேவை தான் 1ன்னு எடுத்துகிட்டு இல்லையா. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வரைக்கும் தான் வரும். சிக்மா k minus 1 of 1 ஓகேவா. and the permutation sigma will have the same symbols 1, sigma 1, sigma square 1 etc. sigma k minus 1 of 1 ஓகேவா. if sigma remains the simples alternator then sigma equal to அதே தான் 1, sigma 1 அதை வந்து சிக்மான்னு எடுத்துருக்கோம் நம்ம ஓகேவா. அப்போ 1, sigma 1, sigma square 1 etc. sigma k minus 1 of 1. the proof is complete. if not choose, இதனுடைய ப்ரூஃப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இஃப் நாட் சூஸ் ஜே நாட் ஈக்குவல் டு, ஜே வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது 1, சிக்மா 1, சிக்மா ஸ்கொயர் 1 எக்ஸட்ரா சிக்மா கே மைனஸ் 1 ஆஃப் 1க்கு இதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது ஜே. அப்போ சச் தட் சிக்மா ஜே நாட் ஈக்குவல் டு ஜே அண்டு கன்சிடர் தி சைக்கிள். அப்போ ஜேக்கு நம்ம என்ன சைக்கிள் கன்சிடர் பண்ணணும்? ஜேவை வச்சு தான் கன்சிடர் பண்ணுவோம் ஓகேவா. அப்போ ஜே சிக்மா ஜே, சிக்மா ஸ்கொயர் ஜே எக்ஸட்ரா சிக்மா ஆர் மைனஸ் 1 ஜே, இதில் 6 எலமெண்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க. அப்போ வேர் ஆர் இஸ் த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் சிக்மா ஆர் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஜே. இப்போ கிளியர்லி 1, சிக்மா 1, சிக்மா ஸ்கொயர் 1 எக்ஸட்ரா சிக்மா கே மைனஸ் 1 ஆஃப் 1 அண்டு ஜே சிக்மா ஸ்கொயர் ஜே எக்ஸட்ரா சிக்மா ஆர் மைனஸ் 1 ஜே மஸ்ட் பி டிஸ்ஜாயின்ட்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ இஃப் தி அபவுட் 2 cycles to not containing all the simples we continue the since process and after a finite number of sets we have. அப்போ sigma equal to 1, sigma 1, sigma square 1 etc. sigma k minus 1 ஓகேவா. இப்போ அதே ரெண்டாவது சைக்கிள் j சிக்மா ஸ்கொயர் ஜே எக்ஸட்ரா சிக்மா ஆர் மைனஸ் 1 ஜே, இது ரெண்டுமே இப்போ டிஸ்ஜாயின்ட் சைக்கிளா அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க இல்லையா, இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ therefore every permutation can be expressed as a product of disjoint cycles. நம்ம இதை ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேவா. இதோட நமக்கு தேர்ட் யூனிட் கம்ப்ளீட் ஓகேவா. இப்போ ஃபோர்த் யூனிட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃபோர்த் யூனிட்டில் வந்து ரிங்ஸ் ஓகேவா. இப்போ ரிங்ஸும் குரூப்பும் நமக்கு எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும் ஓகேவா ஓரளவுக்கு. அப்போ குரூப்பை வந்து ஜீனு டினோட் பண்ணுறோம். இப்போ ரிங்ஸ் இதுன்றதுனால ரிங்ஸு அப்போ ஆர் வருது. அப்போ இதை ஆர்ன்னு டினோட் பண்ணுவோம் ஓகேவா. இப்போ நம்ம ப்ராப்பராக டெஃபினேஷன் பார்ப்போம். ஏன் நான் எம்டி செட் ஆர் இஸ் செட் டு பி அண்ட் அசோசியேட்டிவ் ரிங் இன் ஆர் ஓகேவா. தேர் ஆர் டிஃபைன் 2 ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் டாட் ரெஸ்பெக்டிவ்லி சச் தட் ஏ பி சி இன் ஆர். அதாவது என்ன சொல்கிறாங்க, குரூப்பில் வந்து நம்ம ஒரே ஒரு ஆப்ரேஷன் எடுத்துருப்போம் டாட்டுன்ட்டு, இதில் ப்ளஸ் டாட்ன்ட்டு 2 ஆப்ரேஷன் எடுத்துருப்போம் ஓகேவா. இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஏபிசின்ற எலமெண்ட்லாம் எதில் இருக்கும்? ஆரில் இருக்கும் ஓகேவா. அதில் ஜியில் இருந்தது. இப்போ அதை வச்சு நம்ம கண்டிஷன் பார்ப்போம். ரிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ ப்ளஸ் பி இன் ஆர். செகண்ட் கண்டிஷன் க்ளோஸ்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ஓகேவா. தேர்டு ஏ ப்ளஸ் பி அசோசியேட்டிவ் ஏ ப்ளஸ் பி அதுக்கு ப்ராக்கெட் ப்ளஸ் சி தனியாக வரும் ஓகேவா. ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ப்ராக்கெட் வரும். இப்போ ஃபோர்த்து தேர் இஸ் அன் எலமெண்ட் 0 இன் ஆர் சச் தட் ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போ ஃபோர்த்து இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்? ஐடென்டிட்டி, அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லுவோம் இல்லையா. அதில் ஈன்னு எடுத்துருப்போம், இதில்
ஓன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ ஃபோர்த் ஒன் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் மைனஸ் ஏ இன் ஆர். இதை என்னென்னு எடுத்துருப்போம், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துருப்போம் ஓகேவா. இப்போ அதில் வந்து என்னென்னு எடுத்துருப்போம், ஏ இன்வர்ஸ்னு எடுத்துருப்போம், இதில் மைனஸ் ஏ. அப்போ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஃபோர்த்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ டாட் பி எதில் இருக்குது, ஆரில் இருக்குது. அப்போ அதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஏ டாட் பி அதுக்கு ப்ராக்கெட்டு டாட் சி தனியாக வரும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி ஓகேவா. இது வந்து ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுவே நெக்ஸ்ட் என்னாண்ட பாருங்கள், பி ப்ளஸ் சி டாட் ஏ ஈக்குவல் டு பி டாட் ஏ ப்ளஸ் சி டாட் ஏ. இதை வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ இட் இஸ் டினோட்டட் பை ஆர் கமா ப்ளஸ் கமா டாட் ஓகேவா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2z வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிக்கலாம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள், ஆர் இஸ் கால்டு ரிங் with unit element if there exists e in R. E வந்து என்னன்னு சொல்கிறாங்க, யூனிட் எலமெண்ட்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ சச் தட் ஏ டாட் இ ஈக்குவல் டு இ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. ஈன்றது யூனிட் எலமெண்ட் இல்லையா, அப்போ அது கூட எந்த எலமெண்ட்டை கூட்டினாலும் என்ன தான் வரும், அதே தான் வரும், பெருக்கணும் ஓகேவா. ஃபார் எவ்ரி ஏ இதில் இருக்குது, ஆரில் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2z கமா ப்ளஸ் கமா டாட் இஸ் எ ரிங் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள், காமிடேட்டிவ் ரிங். Commutative ring na R is said to be commutative ring if A dot B equal to B dot A. நமக்கு commutative group தெரியும் ஓகேவா. இப்போ அதில் commutative ring A dot B equal to B dot A. For every A B எதில் இருக்குது, Rல இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா R is a set of all integer under plus is the usual addition and dot multiplication of integer ஓகேவா. நெக்ஸ்ட் ஜீரோ டிவைசர், அதை எம்டி ரிங் இல்லைனா இது எம்டி சிம்பிள் வச்சு சொல்லலாம், ரிங்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா. இப்போ இஃப் ஆர் இஸ் ஏ காமிடேட்டிவ் ரிங் த ஏ நாட் ஈக்குவல் டு 0 இன் ஆர். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது, அது எதில் இருக்குது, ஆரில் இருக்குது. இஸ் செட் டு 0 டிவைசர் தேர் எக்ஸிஸ்ட் பி இன் ஆர். ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆனால் ஆரில் இருக்குது, இது பி வந்து ஆரில் இருக்குது, பியும் நாட் ஈக்குவல் டு 0வில் இருக்குது ஓகேவா. சச் தட் ஏபி எதில் இருக்குது, ஏபியும் 0 ஓகேவா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரிங் ஆர் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்காங்க ஓகேவா. வி ஹாவ் 0 0 0 1 0 1 0 0. இதை எடுத்துக்கிட்டால் என்னென்னு வருதுன்னு பாருங்கள், 0 0வை மல்டிபிள் பண்ணும்போது 0, மறுபடியும் 0 0 மல்டிபிள் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரோ எடுத்துகிட்டு காலத்தை பண்ணுவோம், 0 1 0 1 0 0 ஓகேவா. அப்போ நமக்கு இது நான் 0 எலமெண்ட்டாக 0 டிவைசராக வருதா ஃபுல்லாகவே. அப்போ இது 0 ரிங் ஓகேவா. த மேட்ரிக்ஸ் ஆர் 0 டிவைசர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா, ரெண்டு மேட்ரிக்ஸையும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1 2 3 நாட் ஈக்குவல் டு எம்டி அண்ட் பி ஈக்குவல் டு 4 5 6 நாட் ஈக்குவல் டு எம்டி ஓகேவா. இப்போ புட் ஏ இன்டர்செக்ஷன் பி நாட் ஈக்குவல் டு எம்டி ஓகேவா, சாரி ஈக்குவல் டு எம்டி. இது ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இல்லை நம்ம எலமெண்ட் ஓகேவா. அது அப்போ நாட் ஈக்குவல் டு எம்டி தான், ஈக்குவல் டு எம்டி தான். அப்போ therefore ஏ அண்ட் பி ஆர் 0 டிவைசர். இப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் டிவிஷன் ரிங் ஓகேவா. டிவிஷன் ரிங், எ ரிங் இஸ் செட் டு பி a டிவிஷன் ரிங் if it is 0 element forms a group under multiplication ஓகேவா. The unit element under multiplication will be written as 1. The inverse of an element A under multiplication will be denoted by A inverse ஓகேவா. இதுதான் வந்து டிவிஷன் ரிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபீல்டு பாருங்கள், எ ஃபீல்டு இஸ் எ காமிடேட்டிவ் டிவிஷன் ரிங் ஓகேவா. ஃபீல்டு என்னன்னு சொல்கிறாங்க, காமிடேட்டிவ் ரிங்காக டிவிஷன் ரிங்காக இருந்தால் அது வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கு அதர் டெஃபினேஷன் பாருங்கள், எ காமிடேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலமெண்ட் 1 நாட் ஈக்குவல் டு 0 இன் விச் எவ்ரி நான்-0 எலமெண்ட் ஹேஸ் அன் இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்டு ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், த ரிங் ஆஃப் ரேஷ்னல் ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரிங்காக இருந்துச்சுன்னா அதனுடைய ரேஷ்னல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது எல்லாமே என்னது ஆர் ஃபீல்டு ஓகேவா. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்கள், ரெகுலர் எலமெண்ட் அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள், லெட் ஆர் பி த
ringing with unit element 1. The element A in R is called a regular element. If there exists another element B in R such that AB equal to BA equal to 1. Regular element ஓட ஃபார்முலா என்னது AB equal to BA equal to 1. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க வேண்டிய டெஃபினேஷன்ஸ்லாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.